இல்லம்டா, ஆனந்த் இல்லமா ஆனந்த் ஃபஸ்ட்டு ரைட்டு போது பாரு ரைட்டு ரைட் எங்கடா சொல்ல ரைட் எங்கடா இருக்குது ரைட் எங்கடா நீ பார்க்குற முட்டு சொல்லி வீடு வீடாகுது எதுக்கு போகுதுல்ல குடிக்கிறதுக்கா நிறைய பேர் இருக்காங்களே போவாங்க எதுவுமே சொல்லலை நான் இப்போ ஒன்று லைனாக கொடுத்துட்டு வந்துருந்தோம் சரி பேலன்ஸ் இருந்துச்சு சரி இங்கே போங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் தான் போகணுமா இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அங்கே காட்டுங்க காட்டுங்க சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்காங்க பெரிய ஆசை இருக்காங்க ஒன்றும் எடுக்காமல் ஃபோன் மட்டும் பிடிச்சின்னு இருக்கிறேன் நம்ம கேமராமேன் உண்மையாலும் உஷாரு நான் அறுத்துனாரேன் ஓகே மக்களை ட்ரீட் பண்ணுங்க என்ன பண்ணுறது எனக்கு தெரியுங்க முதியோர் இல்லை நம்ம ஹேண்டிகேப்பில் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணேன் எஸ்டர்டேலேருந்து நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து முக்கால்வாசி இடத்துல கொடுத்துட்டோம் முடிச்சுட்டு இப்போ பேலன்ஸு பாதி இருக்குது ஸோ அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இங்கே ஆனந்த் இல்லம்னு ஒரு இல்லம் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அவங்க கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து எத்தனை ஹோம் என்னம்மா எவ்வளோ ஹோம் 2 ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க தெரியல மேம் எனக்கு அட்ரஸ் கரெக்டாக கூகுள் மேப்பில் தான் பார்த்துட்டு போகணும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே முடிச்சுட்டு எஸ்டர்டே வந்து 2 இல்லம் போயிட்டு ஹெல்ப் பண்ணோம் அங்கே நம்ம ஐநாவரமில் இருக்குது அந்த இல்லம் அங்கேயே ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு இல்லை மேம் ஜஸ்ட் ஒரு 10K 9,000 அது வரையும் தான் மேம் குட் இன்டென்ஷன் இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட் யங் ஏஜில் நீங்கள் பண்ணுறது ரியலி அப்ரிஷியேட் ரொம்ப தேங்க்ஸ் மேம் காஃபி கொடுங்க ஒரு தடவை சுற்றி காமிச்சிட்டு சொல்லு நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பெஷல் ஸ்கூல் நம்மளுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் த புவர் பீப்புள் உட்கார் இல்லை நான் குடிக்க மாட்டேன் பால் இல்லை மேம் நீ குடிக்கிறியா அவ 2 பேர் கொடு வேண்டாமா பாருங்க ஜஸ்ட் இங்கே முதியோர் இல்லை மட்டும் இல்லையா மேம் இல்லை ஆக்சுவலி எதுவும் 2000 this is my dream project I was with Indian Magazine manager I took ERS for this cause ரொம்ப ஒரு 40-45 years dream project இது Indian Magazine 30 years ஒர்க் பண்ணேன்னா அம்பத்தூரில் தான் படித்தேன் அம்பத்தூரில் தான் நிறைய வளர்ந்தேன் பேரண்ட்ஸ் வரைக்கிய ஒன்லி அப்புறம் திருப்பி பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு அம்பத்தூரில் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வி வாண்ட் டு டூ சம்திங் இன் அம்பத்தூர் அதான் ஒரு அம்பிஷன் பட் நிறைய பென்ஷனர்ஸ் பார்த்து ப்ளஸ் அம்மா வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் யாருமே இல்லாதவங்களுக்கு தட் இஸ் குழந்தைங்க இல்லாதவங்க பணமே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க வயசானவங்க லாஸ்ட் டேஸில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அட்லீஸ்ட் பிள்ளைங்க தான் பார்க்கணும் பணம் இருந்தால் they can afford to போட்டு போயிருப்போம் இவங்கெல்லாம் எங்கே போவாங்க அது ஒன்று தான் என்னோட ட்ரீம் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து ஹேண்ட்ஃபுல்லாக என்ன முடியும் பட் அவ்வளோ ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடையாது நீங்கள் சொன்னால் பண்ணன்னு ரொம்ப ஆசை ஸோ என்ன பண்ணினோம் 1995 இந்த ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் லைக் மைண்டட் பீப்புள் பை வாஸ் வி ரெஜிஸ்டர்ட் திஸ் ட்ரஸ்ட் ஆக்சுவலாக 2003 பார்த்தோம் டீ போச்சுன்னா நம்மளால் ஆப்ரேட்டிவே முடியாது அதுக்குள்ளே அந்த 8 இயர்ஸ் கூட நீங்கள் இப்போ பண்ணீங்க அது மாதிரி நிறைய ஹோம்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம் நாங்களே நேராக போய் ஃபிசிக்கலாக பண்ணுவோம் என்ன முடிவாக பண்ணிக்கிட்டோம் 2003 கூட கடவுள்கிட்ட சரண்டர் ஐடியா கொடுத்துருந்தீங்க நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு டிமாண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு சின்ன வீடு எடுத்து ஆளுக்கு 2000 5 பேர் போட்டு 3 பேரை வச்சு ஆரம்பிக்கலாம் பிளான் பண்ணோம் இப்போ நான் அம்பத்தூரில் தான் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அம்பத்தூர் இந்தியன் பேங்க்கில் அப்போ என்னோட கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட இதை பற்றி பேசிட்டு நம்ம 2 பேர் நான் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருந்தது என்னோடய வீடு இப்போ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 2 பேர் வீட்டுக்கு இடையில ஒரு வீட்டு பாரு மார்னிங் ஆஃபீஸ் படிச்சு நீ பார்த்துக்கோ 3 பேர் சாயங்காலம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு பேசிட்டு இருக்கிறது ஷி கேவ் ஹர் டு ஸ்டார்ட் த ஹோம் வித்தவுட் டேக்கிங் ரைட் ராக்கி தேட்டர் பேக் சைடில் இருக்குது ஸோ அங்கே தான் ஆரம்பித்தோம் 2003 3 பெரியவங்க ஆரம்பிச்சு 20 years just completed February 15th we completed ஸோ அதனால் அது முடிச்சுட்டு இப்போ வந்து 110 பெரியவங்க nobody has any living children
nobody has any source of income, completely a free home. மக்களை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஃபுல்லாகவே அவங்க சுற்றி ஒரு வாட்டி காமிச்சாங்க. அங்கே நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசணும். நிறைய பேர் நம்ம அம்மா வயசில், அப்பா வயசில், தாத்தா வயசில், பாட்டி வயசில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸை வந்து கூட இருக்கும் போதே பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அவங்க பேசும்போது நிறைய பேர் அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என் பையன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், நாங்கள் இந்த கஷ்டத்தில் இருந்தோம், வீடு வாங்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க, இப்படிலாம் என்னென்னவோ சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் பேரண்ட்ஸை விடுறாங்களே அப்படின்றது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோலாம் வந்து நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அந்த கிளிப் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இல்லாமல் வேற ஒரு ஃபோனில் எடுத்தேன். ஸோ அந்த ஃபோனில் டெலீட் ஆனதால் எனக்கு இந்த வீடியோ போட முடியல. ஸோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியல. அதுதான் சின்ன ஒரு வருத்தம். அண்ட் ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன் மக்களே, இந்த மேம் பேசும்போதே கேட்டிருப்பீங்க, அவ்வளோ பெருசாக பேசியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேசியிருந்தாங்க. அந்த கிளிப் எல்லாமே அந்த ஃபோனில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. நான் ஒருத்தருக்கிட்டேயும் நிறைய பேசினாங்க, நிறைய ஷேர் பண்ணாங்க. ஸோ அழகாக இருந்துச்சு அவங்க பேசும்போதெல்லாம். ஸோ அதெல்லாம் மிஸ் ஆனதால் ஒரே ஒரு கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேங்க, பேரண்ட்ஸை விட்டுறாதீங்க. இது மட்டும் தான் நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸை எப்போவுமே விட்டுறாதீங்க. இந்த ஆனந்தம் இல்லம் நாங்கள் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரியவங்கள இவங்க ஒரே ஆளாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த மனசு வராதுங்க. சும்மா நம்ம வாயில் சொல்லிடலாம், ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தானம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஒரே ஆளாக இருந்து அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. சாப்பிட்றதுக்கு எல்லாமேங்க, எல்லாத்துக்குமே டெக்னாலஜி வேறு மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமேங்க எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா. ஆனால் என்னால் வந்து எல்லாத்தையுமே வந்து காமிக்க முடியல. அதுதான் ஒரே ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ பாருங்கள், உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இது மட்டும் இப்படியே முடிஞ்சிடாது, இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தாலே போதும், நான் இன்னும் மேலே வளருவேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எப்போவுமே என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய்.